ஹாய், என்னோட நேம் ராதா. நான் நல்லம்பள்ளி Dharmapuri மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். ஓகே, நான் கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணி என்னோடய ஃபைனல் டேக்கு நான் வந்திருக்கேன். இவங்க தான் என்னோடய மாடல். இதில் நான் நிறைய டிஃபிகல்ட்டியாக ஃபீல் பண்ணது என்னென்னா, இந்த ஐ மேக்கப்பும் லிப் மேக்கப்பும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே மேக்கப்பு இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். பட் அப்போ இருந்து என்னால் இதை வந்து பாசிபிளாக கொண்டு வர முடியல. என் பேர் அகல்யா. MSKல வந்து ஜாயின் பண்ணேன். இப்போதே டவுட்டோட தான் வந்து சேர்ந்தா 30 நாளில் முடியுமான்னு. பட் அம்மாவோட சப்போர்ட்னால தான் நான் இப்போ வந்து இந்த மாதிரி வந்திருக்கேன். அப்படி ஒரு விஷயம் ஒரு பெஸ்ட்டாக கிடைக்கணுன்னும் போது என்னால் வெளியில் போயிட்டு எதுவுமே பண்ண முடியலன்றதுனால நான் உள்ளேயே சர்ச் பண்ணும்போது என்னோடய கூட ஒர்க் பண்ணவங்க மூலிமா குமுதா வந்து எனக்கு ஃப்ரெண்டானாங்க. ஸோ அவங்க ரிவ்யூஸ்லாம் நிறைய நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எப்படியாச்சும் நான் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இப்போது நான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன். இன்டர்நேஷ்னல் பிராண்டு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே இப்போ நான் பண்ணி பார்க்கும்போது என்னையே என்னால் நம்ப முடியாத அளவு அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப அதில் பெருமையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே எல்லாமே நான் பர்ஃபெக்டாக பண்ணுவேன்ற அளவு எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. மேக்கப் எனக்கு சுத்தமாகவே தெரியாது. எங்கள் அணி மூலியமாக தான் மேம் கிளாஸ் சேர்த்து விட்டாங்க. ரொம்ப அழகாகவே சொல்லி தந்தாங்க. எல்லா ஊரில் கேட்டாங்க 30 நாள் எப்படி கற்றுக்குவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது 30 நாள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப அழகாகவே சொல்லி தந்தாங்க. ஹாய், திஸ் இஸ் பவித்ரா. எங்கள் மாடல் வந்து இவங்க தான். நான் வந்து MSKல வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பயன்படுத்திக்கிட்டு குமுதா மேம் மூலிமா நான் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட்டு நாள் நான் ரொம்பவே பயந்துட்டேன். அடடா ரொம்ப அவசரப்பட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி ஒரு பயம் இருந்தது. ஏன் அப்படின்னா நான் மேக்கப் பண்ணுவேன், கிளாஸ் எடுத்த உடனே இதெல்லாம் எனக்கு பாசிபிளா அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லை. நான் 30 டேஸில் இந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக பண்ணான்னு சத்தியமாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சாரீ ஃபோல்டிங், அப்புறம் ப்ளீட்டிங் இதெல்லாம் எப்படி பண்ணணும், ஹேர் ஸ்டைலு, நிறைய ஹேர் ஸ்டைல்லாம் சொல்லி தந்தாங்க. எப்படி 30 டேஸில் கற்றுக்க முடியும் அப்படின்னு பார்த்தேன். எல்லாமே MSKல குமுதா மேம் சொல்லி கொடுத்தாங்க. 2-3 டேஸ் போக போக ஓகே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுவே நான் குமுதாக்கிட்டையும் கேட்டேன், ஏம்மா இது வந்து 30 டேஸுக்குள்ளே பாசிபிளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டேன். கடைசியாக நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. நான் 1 வீக் போன உடனே எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. குமுதா மேம் கிட்ட வந்து நான் போனேன், கிளாஸ் ஜாயின் பண்ணேன். பட் அவங்க சொல்லிக் கொடுத்த மூலமாக நான் அவனுக்கு ஒரு மாடல் வந்து உருவாக்கியிருக்கேன் 30 டேஸில். உண்மையாகவே அவங்க வந்து சூப்பராக வந்து கைட் பண்ணுறாங்க. நாங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு மேலே எங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அமௌண்ட்டும் அதிகம்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். பட் ஆனால் அந்த 30 டேஸ் கம்ப்ளீட் ஆன பின்னாடி அது ஒர்த் இல்லையான்னு எங்களவே புரிஞ்சுக்கிற அளவு அவங்க கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ குமுதா இஸ் வெரி ஃபேபுலஸ் கேர்ள். என்ன சொல்லணும்? பட் குமுதா இஸ் சூப்பர். ஹாய், நான் குமுதா. இது வந்து MSK மேக்கப் மாஸ்டர் கிளாஸோட 30th டே, 30வது நாள். இதில் வந்து நம்ம நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மேக்கப் மாஸ்டர் கிளாஸஸில் வந்து மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ட்ரேப்பிங், பிஸ்னஸ் ட்ரிக் இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாஸ்டர் கிளாஸோட ஸ்டூடெண்ட்டு 30வது நாள் முடிச்சுட்டாங்க. ரொம்ப அழகாக வந்து மாடல்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது, நம்ம பிள்ளைங்களாம் இவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நம்மளோட மேக்கப் மாஸ்டர் கிளாஸஸ் வந்து 30 நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக போனது. 30 நாளும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்டு ரொம்ப யூனிக்காக கற்றுக்கிட்டாங்க. எனக்குமே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிடச்சதில் ரொம்ப ஹாப்பி. இது வந்து எங்களோட தேர்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க. நாங்கள் வந்து 30வது நாள் முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட் டே மாடலை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஃபோட்டோ ஷூட் பண்ணுவோம். அந்த டே தான் இது. ஃபைனல் டேயில் சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுப்போம். நம்ம அகாடமி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரியில்
லக்கியம்பட்டியில் தான் இருக்குது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தருமபுரிக்கு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னே சொல்லுவேன். ஏன்னா ஒரு சென்னையிலையோ ஒரு பெங்களூர்லேயோ கூட இவ்வளோ அளவு எஃபோர்ட் போட்டு சொல்லித்தரவும் மாட்டாங்க. அதே மாதிரி மேக்கப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக அவ்வளோ வேல்யூ இருக்குது. நம்ம ஒரு சென்னையில் போய் கற்றுக்கிட்டா கூட இவ்வளோ அளவுக்கு அவங்க லேர்ன் பண்ணுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவ்வளோ சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கற்றுட்ருக்காங்க, அவ்வளோ லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வித்தின் 30 டேஸ்லேயே வந்து எல்லா மேக்கப்பும் கற்றுட்டு வாட்டர் ப்ரூஃப், ஹெச்டி மேக்கப், பார்ட்டி மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக லைக் அவுட்டர்லேயுமே வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து எல்லோரும் தர்மபுரி அப்படின்னா ட்ரை ஏரியா, இதில் போயிட்டு மேக்கப்புக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக படித்து என்னத்தை பண்ண போகிறாங்க, எவ்வளோ இன்கம் வந்துட போகுதுன்னு நினைக்கிறாங்க. பட் 30 டேஸ் முடித்த உடனே என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏர்னிங் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களோட லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கிறது. இவங்க என்னோட 3rd பேட்சோட ஸ்டூடெண்ட்ஸ் தான். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். என்னோட பொண்ணு இவ்வளோ அழகாக போட்டது ரொம்ப சந்தோஷப்படுறேன். குமுதா பாப்பாவுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். MSK